ஹாய்ங்க வணக்கம். இன்றைக்கி பாருங்கள், நம்ம மாடி தோட்டத்தில் பன்னீர் ரோஸ் வந்து ஒரு 5 ரோஸ் வந்து அறுவடை பண்ணியாச்சு. அதோட வந்து வரமிளகா நல்லா பழுத்துருச்சு. பச்சை மிளகாவும் அறுவடை பண்ணுவேன். நமக்கு வந்து நல்லா பழுத்ததுனால இதை காய வச்சிட்டோம்னா நமக்கு வரமிளகா கிடைக்கும். பாருங்கள், டெய்லி ஒரு 4-5 பழம் நான் வந்து எடுத்து காய வச்சிருவேன், வெயில் அடிக்கிறதுல நல்லா. அதோட பாருங்கள், இன்றைக்கி வந்து கொய்யாப்பழமும் அறுவடை பண்ணிக்கலாம் மாடி தோட்டத்தில். இது பாருங்கள், கலர் கொடுத்துருச்சு. இதை மட்டும் நம்ம அறுவடை பண்ணிக்கலாம். எவ்வளோ பெருசாக வளர்ந்துருச்சு பாருங்கள். சகப்பு கொய்யா இதுவும் கொஞ்சம் கலர் கொடுத்துருக்கு. இருந்தாலும் இன்னும் 1 நாள் 2 நாள் ஆகட்டும். நம்ம தான் டெய்லி தான் மரம்ல மாடிக்கு பறிச்சுக்கலாம் அப்படின்னு விட்டுட்டேன் பாருங்கள். இன்றைக்கி வந்து ஒரு சகப்பு கொய்யாவும் அறுவடை பண்ணியாச்சு மாடி தோட்டத்தில். பாருங்கள், இந்த அறுவடை வந்து பன்னீர் ரோஸ், வரமிளகா, அதோட கொய்யாப்பழம், இங்கேயும் கூட இருக்குது வரமிளகா. எல்லா தொட்டிலையும் அங்கங்கே வச்சுருக்கேன்னா எனக்கு வந்து டைம் கிடைக்கும் போது எடுத்துப்பேன். எல்லா மரத்துலேயும் ஒரு செடி வச்சு விட்டேன். இப்போ வந்து நமக்கு சட்னிக்கும் தேவைப்படும், வரமிளகாயும் யூஸ் பண்ணலாம் பார்த்துக்கிங்க. இது பாருங்கள், இதிலெல்லாம் பதியத்தினோட சேர்ந்துருக்கு. தக்காளி பழம் காலையில் தான் 2 அறுவடை பண்ணேன். காலையில் மாடிக்கு வரும்போது கண்ணுக்கு கிடைக்கிறது எது கிடைக்குதோ எடுத்துகிட்டு போயிடுவேன். அத்திப்பழம் பாருங்கள், கலர் கொடுத்து வச்சுருக்கு. இன்னும் 1 நாள் 2 நாளில் அதையும் அறுவடை பண்ணிடுவேன். வாங்க.